உள்நோக்கம்ன்றது வந்து மக்கள் முன்னால் அவங்களை அம்பலப்படுத்துவது தான். நம்ம தானாகவே அது வந்து தவறான நோக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக மக்கள் முன்னால் அவங்களே அம்பலப்படுத்துவாங்க. இங்கே ஒரு சென்சார்னு ஒன்று இருக்குது, இதை வாங்குகிற வியாபாரம்னு ஒன்று இருக்குது. இப்போது அந்த நெருக்கடிக்குள்ளே தான் எல்லாமே இங்கே இயங்குது. அப்படின்னும்போது எனக்கு என்ன தெரியுமோ அதை எடுக்கிற, எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எடுக்க முடியாது. அங்கே நல்ல கதைகளாக யாரும் பேச தயங்குற கதைகளை, அது மாதிரி கதைகளாக கரெக்டாக மக்களுடைய கதைகளாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. ஆனால் நான் பல பெரிய இயக்குநர்கள், பெரிய டைரக்டரு, இந்த மாதிரி கம்பெனிகளையும் நான் வந்து போய் சொல்லியிருக்கிறேன் அந்த கதைகளை. பெரிய ஹீரோவுக்கும் கமிட் ஆகி கொஞ்ச நாள் பண்ண முடியாமல் இருந்தது இந்த கதை. ஆனால் ரஞ்சித் அவர் மட்டும் இந்த கதையை கேட்ட புதுசில் இருந்து இந்த கதை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. சமூக மாற்றத்தை நீங்கள் உள்வாங்குங்க, மாற்றத்தை உள்வாங்கி அதுக்கேற்ற போல் நடங்க. சாதி மத வர்க்க இதுக்குள்ளே சிக்கி நீங்கள் வந்து உடஞ்சி போயிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாலஜி. ரஞ்சித்துக்கு முன்னால் தலித் அரசியல் இங்கே எந்த அளவுக்கு பேசப்பட்டது, முற்போக்கான கதைகள் எந்த அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சித்துக்கு பின் தான் இது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய பிரச்சனை பேச முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வந்து தோழர் ரஞ்சித் தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு மற்றும் தண்டகாரண்யம் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு அதியன் ஆதிரை அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு மற்றும் தண்டகாரண்யம் இந்த படத்துக்கு இடையே நிறைய கேப் இருக்கு இல்லையா? ஏன் சார் கேப்னா, அந்த கொரோனா ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிற கதை வந்து அதுக்கான ஃபீல்டு ஒர்க்கு, நம்ம அதுக்கான ஆய்வு போகிறது, இதுக்கான காலகட்டம் தான். கொரோனா 2 வருஷம் இல்லைன்னா இது கரெக்டான டைமிங் தான் அந்த படம். இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு இந்த படம் வந்து போருக்கு பிறகு நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் மக்களுக்கு தெளிவா விளக்கி இருந்தீங்க. ஸோ தண்டகாரண்யம் இந்த படமும் வந்து இது போலதான் இருக்குமா? இது எந்த மாதிரியான அரசியலை நீங்க சொல்ல வரீங்க? பொதுவாக அரசியல்னாலே என்ன சொல்றது, அரசியல் வேற வகை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே எல்லாமே எல்லா பிரதியுமே அரசியலற்று எந்த பிரதியுமே கிடையாது அப்படின்றதான் என்னுடைய இது. என்ன மாதிரியான கதைன்னா, அப்போது காடுகளில் இருக்கிற மக்களை பற்றியான ஒரு கதை. இதை காக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வனத்துறை, அந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து என்ன மாதிரியான விலங்குகளை விட மனிதர்களிடமிருந்து எவ்வளோ துன்பங்களை எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதையும், அந்த காடுகளில் இருக்கிற இளைஞர்களை வேட்டைத்தடுப்பு காவலர்னு சொல்லுவாங்க, ABW அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரியான வேலைகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்தில் இந்த புலி இருக்கிற, யானை இருக்கிற, சிறுத்தைகள் வாழ்ந்த காடுகளுக்கு இடையில் அவங்களுக்கு வேலைக்கு அமர்த்தி பர்மனன்ட் பண்ணுறான் அப்படின்ற சொல்கிறதுனால 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எந்த உறவுகளுக்கும் எந்த விசேஷத்துக்கு போக முடியாமல், குழந்தை எந்த நிகழ்வுக்கும் போக முடியாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க காடுகள்லேயே அர்ப்பணித்து ஏதாவது ஒரு நாள் நமக்கு வந்து பர்மனன்ட் போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பற்றியான ஒரு கதை இது. அது இல்லாமல் வேற கதைகளும் இதில் வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். ஓகே சார். பொதுவாகவே வந்து சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னா, தென் தமிழகத்தையும் சென்னையுமே மையப்படுத்தி ஒரு படமா எடுத்துட்டு வராங்க. ஆனா நீங்க வந்து திருவண்ணாமலை, வந்தவாசி, விழுப்புரம் இங்க வாழக்கூடிய மக்களை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வியல் சூழ்நிலைய இதை வந்து நான் படமா எடுத்து மக்களுக்கு வெளிக்காட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ தண்டகாரண்யம் இந்த படமும் வந்து இது போல இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்கா? இல்லை, தண்டகாரண்யம் வந்து திருவண்ணாமலை, அதான் தருமபுரி பகுதியை சேர்ந்த ஒரு கதை இது. தருமபுரி ஆந்திரா, இது கர்நாடகா பார்டர் ஒட்டி இருக்கிற அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, ஐயூர் வனப்பகுதியில் நடக்கிற ஒரு கதைக்களம். அங்கேருந்து அது வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மாதிரி தண்டகாரண்ய காடுகளுக்குள் அமைஞ்சிருக்கிற ஒரு 6-7 மாநிலங்களுக்கு நடக்கிற கதையாகவும் அது இருக்கும். ஓகே. இந்த படத்துல உங்களுக்கு படைப்பு சுதந்திரம் இருந்ததா? சினிமாவில் இப்போ வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும்னா அது எடுக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இப்போவும் சினிமாவில் இருக்கா? அதாவது இப்போ என்னன்னா,
எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ன்றதுனால எனக்கு வந்து படைப்பு சுதந்திரம் ரொம்ப, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு சென்சார்னு ஒன்று இருக்குது, இதை வாங்குகிற வியாபாரம்னு ஒன்று இருக்குது. இப்போது அந்த நெருக்கடிக்குள்ளே தான் எல்லாமே இங்கே இயங்குது. அப்படின்னும்போது எனக்கு என்ன தெரியுமோ அதை எடுக்கிற, எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எடுக்க முடியாதுங்க. ஓகே. இப்போ அந்த வியாபாரத்தை இது எல்லாமே கணக்கில் வச்சுக்கிட்டு அது எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். ஓகே. ரஞ்சித் சார் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்க? ரஞ்சித் தோழர் வந்து இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை மாதிரி கதைகள் வந்து எல்லாருக்கும், இதை மாதிரி சில கதைகள் நம்ம நிறைய நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கிறேன், படிக்கும்போது ஏன் இந்த மாதிரி கதைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் இந்த தண்டகாரனை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படியெல்லாம் ஒரு கதை நமக்கு தோணலை அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது. இப்படி ஒரு படங்களில் நம்ம டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னேன். படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு 7-8 ஆக்டரை சொல்லி அவங்களெல்லாம் வந்து இது ஒரு லைஃப் டைம் படம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இது மக்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம், கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இது பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா அந்த படம் வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றதுன்னு தான் சொல்லணும். சொல்லுங்க சார், தண்டகாரண்யம் படம் அது அந்த டீம் பத்தி சொல்லுங்க. தண்டகாரண்யம் ஆக்டரா தினேஷ், கலையரசன், விஷ்ணு ரேச்சல், அப்புறம் ரித்விகா, டான்சிங் ரோஸ், பாலசரவணன், அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமரன் மாமா, அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியனாக சொல்லணும்னா நான் தான் அந்த படத்தோட டைரக்டர், கேமராமேன் பிரதீப், வந்து சேத்துமான், அப்புறம் வந்து ரைட்டர் படத்தோட கேமராமேன், எடிட்டர் வந்து நம்ம செல்வா, தங்கலான், சால்பட்டா பரம்பரை, குண்டு, பரியேறும் பெருமாள், இந்த மாதிரி பண்ணவர். அடுத்தது மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் பிரபாகர், அப்புறம் ஸ்டண்ட் வந்து சாம், பிசி, அப்புறம் சுதேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் பாடலாசிரியர் வந்து உமாதேவி, தனிக்கொடி, 2 பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கீங்க நீங்கள்? அப்படி எதுவுமே இல்லை. நம்ம வந்து நல்ல கதைகளாக, யாரும் பேச தயங்குற கதைகளை, அது மாதிரி கதைகளாக கரெக்டாக மக்களுடைய கதைகளாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. நம்ம ஒரு லைன் பட்ஜெட் இல்லை. இது என்னென்னா, நான் குண்டுக்கு பிறகு குண்டுவே முதல்ல வந்து யாரும் முதல்ல கதையாக சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கவே இல்லை. இது வந்து 2ஆம் உலகப் போர் வந்து நடக்கவே இல்லை, இங்கே ஒரு குண்டெல்லாம் பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது, இதை மாதிரியான படங்கள் வந்து வெறும் காயலாங்கடை, இரும்பு, ஒரே பிளாக் ஏரியாவாக இருக்குது, இதை மாதிரி கதைகளை வந்து காகித கொக்குன்றீங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஊரில் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் பல பெரிய இயக்குநர்கள், பெரிய டைரக்டர், இந்த மாதிரி கம்பெனிகளையும் நான் வந்து போய் சொல்லியிருக்கிறேன் அந்த கதைகளை. பெரிய ஹீரோக்கும் கமிட் ஆகி கொஞ்ச நாள் பண்ண முடியாமல் இருந்தது இந்த கதை. ஆனால் ரஞ்சித் தோழர் மட்டும் இந்த கதையை கேட்ட புதுசுலேருந்து இந்த கதை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. அப்புறம் நான் சில இடங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் நேரத்துக்கே வந்து இந்த கதையை நான் பண்ணேன். அதுதான் தண்டகாரண்யமும். தண்டகாரண்யமும் அதே மாதிரி தான், கதை நல்லா இருக்குன்னுவாங்க, இது வந்து எனக்கு பயமாக இருக்குதுன்னுவாங்க. அப்புறம் இந்த கதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் இந்த டைமில் வந்து காமெடி பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க, இவ்வளோ சீரியஸாக அப்படின்னு. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப லவ் படமாக தான் இருக்கும், ஒரு காதல் படமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே காதலே ஒரு அரசியல் தானே, அதனால் அதுக்குள்ளே இந்த வாழ்க்கையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது வந்து ஒரு வேறு மாதிரி எதுவும் இருக்காது, எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு படமாகவும் ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த படம் வந்து மனித உறவுகளுக்குள்ளே இருக்கிற அன்பை வந்து முதலாளித்துவம் எப்படி நசுக்கி புரியுதோ அதுக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறத தட்டி எடுப்போம் நம்பலை. கண்டிப்பாக 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு இந்த டீம் கூடயே திரும்பவும் நீங்க தண்டகாரண்யம் படத்து கூட டிராவல் பண்றீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யணுன்றது தான். அது நமக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. அரசியல் தான் முரண்பாடே தவிர மனிதர்களுக்குள்ளே நான் யாருக்கிட்டையும் போயிட்டு இது பண்ணுறதில்ல. அவங்க தாங்கி நிற்கிற அரசியல் மீது தான் நமக்கு வந்து கேள்வியே தவிர
அந்த வகையில் தான் நான் எல்லாரோடையும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாரோடையும் ஒரு அன்பாக இருக்கணும்னு தான் யோசிப்போம். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நிறைய ஹீரோக்கள் என்கிட்ட கதை கேட்டாங்க. சிலரிடம் வந்து நம்ம கொரோனா காலத்தினால சொல்ல முடியாமல் போச்சு. சில பேருக்கு நமக்கு டேட்டு கொடுத்து அது கொரோனாவால் தள்ளியும் போச்சு. தண்டகாரத்துக்கு முன்னே ஏற்கனவே கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு கதை நான் எழுதியிருந்தேன். அந்த கதை தான் பண்ணுறதா இருந்தது. அது ஏறக்குறைய ஷூட்டிங் கிட்ட போய் தான் அந்த படம் வந்து நின்றுச்சு. அது வந்து பட்ஜெட் பெருசாக இருக்குது. அது வந்து வேறு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் டேட் பிரச்சனையில் அது வந்து நின்றுச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம தண்டகாரனை பண்ணோம். அப்போது தினேஷ் வந்து நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். தினேஷோட நான் வந்து எத்தனை படம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு நல்ல நடிகன். அவர் வந்து நான் எந்த கேரக்டர் வேணாலும் அவரை வந்து நம்ம என்னால் பொருத்தி பார்த்துக்க முடியும். எதை ஒன்றும் நான் யோசிக்கிறது அவர் பண்ணக்கூடிய என்னை வந்து இன்னும் ஒவ்வொரு குண்டில் எப்படி நான் ஒவ்வொரு சீனாக எழுதுனதை என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி நம்மளே ஒன்று நீங்கள் பண்ணது எழுதுனது இதுதானா அப்படின்னு கேட்காமலே அவர் செய்து காட்டுவார். அதே மாதிரி தான் தண்டகாரன் வந்து முதல் நாள் ஷூட்டிங்லேயே வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது. நான் வேற ஒரு வீட்டில் கூட சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் தம்பி தினேஷ் வந்தாப்புல. வந்து நாளே வந்து என்கிட்ட கேட்டாப்புல, ஓகே வேணா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ என்ன நம்பரையோ கான்ஃபிடண்ட்டாக இந்த கதையை நீ உனக்கு தெரியும் ஃபுல்லாகவே, நீ என்ன இது கரெக்டாக இருக்கும் நம்பினியா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீ கான்ஃபிடண்ட்டாக பண்ணு, கண்டிப்பாக எனக்கு கரெக்ஷன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு அன்பு தான் எதுவுமே என்னை நம்புகிற ஒரு டீமாக இருக்கிறாங்க. அவங்க நான் சொன்னால் சரியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. டிஸ்கஷனோட பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்றபடி எல்லாரோடும் சேர்ந்து வேலை செய்யணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் நினைக்கிறதா அவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? நீங்கள் நினைச்ச ரிசல்ட் வந்து இந்த படத்தில் கிடைச்சதா? கண்டிப்பாக. அதான் படம் பார்த்து எல்லாருமே ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப அந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறும் நண்பனது என்னன்னா இவங்கெல்லாம் சரியாக பண்ணதுனால தான். அதனால் வந்து ரொம்ப சூப்பராக படம். கண்டிப்பாக சார். இப்போ வர திரைப்படங்கள் எல்லாமே எளிய மக்களுடைய குரலா அமைதுன்னு சொல்லலாம். மக்கள் வந்து பல விஷயங்களை திரைப்படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. இது மாதிரியான படங்கள் தான் வருது இல்லைங்களா? ஸோ வந்துட்டு உங்க படம் மூலமா நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? கருத்துன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்படி கிடையாது. என்னுடைய நான் மக்கள்கிட்ட பேசுறது வந்து ஒரு முற்போக்காக இருக்கணும்னு யோசிக்கிறேன். அதோட வந்து எதிர்காலத்தை எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம கணிச்சு ஒரு ரைட்டராக நம்ம வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த வரலாறு இந்த சமூகம் எப்படி வளர்ந்து வந்திருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது எதிர்காலத்தில் அந்த சமூகம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஒரு இடதுசாரியாக நம்மளால் கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் சமூக மாற்றத்தை நீங்கள் உள்வாங்குங்க, மாற்றத்தை உள்வாங்கி அதுக்கேற்ற போல் நடங்க. சாதி மத வர்க்க இதுக்குள்ளே சிக்கி நீங்கள் வந்து உடஞ்சி போயிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாலஜி. அந்த அடிப்படையில் இருந்து தான் நான் வந்து என்னுடைய படங்களை நான் பேசுகிறேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஆணுன்றதுனால ஒரு திடீர்னு நான் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி இருந்து நான் விடுபட்டேன் ஒரு சொல்லிலையோ ஒரு நாளே என்னால் முடிவு பண்ண முடியாது. இந்த சமூகம் முழுக்க ஆணாதிக்க சமூகமாக இருக்கிற பட்சத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெண்ணுக்கு எதிராகவோ நான் வந்து செயல்படக்கூடாதுன்றதை வந்து நான் வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிறேன். அப்போது நான் தொடர்ந்து அதை வந்து ரொம்ப கவனமாக செய்கிறேன். அதே மாதிரி தான் என்னுடைய படைப்பும். நான் ரொம்ப பொறுப்புணர்வோட இந்த சமூகத்தினுடைய பிழைகளை இங்கே இருக்கிற கசடுகளை நீக்குவதற்கு என் படைப்பின் வழியாக அவங்களோட ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியா முழுக்கவே வந்து இடதுசாரி வலதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஆளுக்கு அரசியல் சாசனத்தை கையில் எடுக்கிறாங்க. அம்பேத்கரை வந்து இப்போ கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவே அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அரசியல் சாசனம் வந்து எளிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இன்னைக்கு இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இது இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு இருக்காங்க. இப்போ சொல்லப்போனால் ஒரு 2000 வருஷமாக இந்த மக்கள் வந்து கேட்பாரற்று இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து அரசியல் சாசனம் தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம அதிலே நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் சொன்ன தேர், நான் கொண்டு வந்து நிறுத்தின தேருன்றது வந்து அவர் சொன்னதை அப்படியே நம்ம அப்படியே ஈத்தும் போவோமா அந்த தேரை, அது ஒரு காலத்தின் தேராக நம்ம நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சமூகத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு அவருடைய கருத்தை இந்த மதவாதத்துக்கு எதிராக சாதியவாதத்துக்கு எதிராக நம்ம எப்படி டிசைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிசைன் தான் அவருடைய தேராக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரி
அந்த டிசைனோடு அந்த தேரை இழுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூகத்தின் பிறந்த தோழர்கள் எல்லாருமே இப்போ அதை தான் செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த தேர் வந்து கடைசியாக ஒரு உச்சத்தில் போய் நிற்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். சார், இப்போ வந்து அம்பேத்கரை எல்லாரும் கையில எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அம்பேத்கரை வச்சு ஒரு படம் பண்ணும்போது அது ஏன் வந்து முத்திரை குத்தப்படுது? ஒரு ஜனநாயகத்துக்கான படத்தை எடுக்கும்போது ஏன் அதை வந்து ஒரு அழகான முறையில ஒப்பிடாம இப்படி அந்த படத்துக்கு எதிராக கிளம்புறாங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ இந்த சட்டம் இதுக்கு முன்ன அரசியலமைப்புக்கு முன்னால் இருந்த இப்போது மனு தர்ம அந்த கோட்பாடு இந்த கருத்துக்கள் எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தினுடைய சொகுசுக்கும் பாதுகாப்புக்கும் அவங்களுடைய ஆடம்பரத்துக்கும் உத்தரவாதமான ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போது அந்த அமைப்பை கேள்வி கேட்கிற ஒரு இடத்தை அதை உடைச்ச அந்த அவங்க சொன்ன எல்லாத்தையுமே தூளாக்குனது வந்து அம்பேத்கர் தான். அப்படின்போது அது பறிபோகுதுன்னு நினைக்கும் போது உடைக்காமலே எப்படி சாப்பிட்றது, எப்படி இந்த சமூகத்தில் அங்கீகாரம் பெறுறது அப்படின்னு ஒரு போலியான ஒரு மாயை வந்து சிந்திக்க விடாமல், கேள்வி கேட்க விடாமல் அப்படியே வச்சுருந்த அந்த மக்கள் இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது, கேள்வி கேட்க வைச்சது மூலமாக அவங்களுடைய உலகம் வந்து உடையதில்லை. அதை வந்து அவங்க வந்து திசை திருப்புவதற்கும், அதை வந்து வேறு கதைகள் கட்டி அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்க வைக்கிறதுக்கும் செய்கிற முயற்சிகளில் தான் இது வந்து பல்வேறு கட்டமாக இருந்திருக்கு. இது தலித் இலக்கியங்கள் வரும்போதும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இவங்க வந்து வெறும் எப்போ பார்த்தாலும் ஓலத்தை எழுதுகிறாங்க, இவங்க வந்து வெறும் ஒடுக்கப்பட்டேன் பிசுக்கப்பட்டேன்னு பேசுகிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு எழுதுகிற கவிதைகளில் வந்து ஒரு மரபு நடை இல்லை, இவங்க எழுதுறதெல்லாம் கவிதையே இல்லை, இவங்க எழுதுறதுல இவங்க கதையே கிடையாது, எல்லாம் வந்து பிரச்சாரமாக இருக்குது, மேடை பேச்சாக இருக்குது. இப்படி பல்வேறு வெறும் சினிமாவில் மட்டுமே கிடையாது, வெறும் பறை இசையிலே இருக்குது பிரச்சனை இருக்குது. அவங்க இது ஒரு இசையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எழுதுகிற கதைகளையும் கவிதை எல்லாத்துலேயுமே நாவல் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இப்படி தான் எழுதுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து சொல்பவர்கள் யாருன்றது பார்க்குறதும் அந்த இடத்துலேருந்து தான் இதனுடைய அரசியல் நமக்கு புரியும். அப்போது அவங்க என்ன தான் சொன்னாலும் நாம் வந்து அதுக்காக வந்து அதை வந்து நம்மளுடைய வழிகளை நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கறது அவசியம் கிடையாது. நம்மளுடைய கதைகள் தான் மக்களுடைய கதைகளாக நாளைக்கு வந்து வரலாறு வந்து நம்ம பதிவு செய்கிறோம். அப்படின்றதுனால நம்ம அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம வந்து செயல்பாடு ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அதனால் வந்து இது எல்லா காலத்திலும் நிகழ்ந்துருது. வரலாறு முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலுமே புதிய சிந்தனை வரும்போது இதனாளிகளெல்லாம் கூவி இருக்கிறாங்க. அது ஆண்டான் அடிமை முறையாக இருக்கட்டும், நிலப்புறத்துவ முறையாக இருக்கட்டும், முதலாளித்துவ முறையாக இருக்கட்டும், அடுத்தது மலரப்போகிற மற்ற ஒரு பொது உடைமை சமூகமாக இருக்கட்டும், எல்லா காலத்துலேயுமே இதை மாதிரி நடந்திருக்கு. இது சொல்லப்போனால் உடன்கட்டை ஏறுதல் கூட உயிரோடு இருந்தால்னா வேறு யாரு கூட வச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு கேள்வி கேட்டவர்கள் தான் இவங்க. அப்படி போராடி பாதுகாத்த பார்ப்பன பெண்கள் இன்றைக்கி வந்து அதிக சாமி இருக்குன்னு தான் நம்புவாங்க. அப்போது முற்போக்குன்றது வந்து எடுத்த உடனே அவங்களுடைய சொகுசுலேருந்து வெளிவர வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போது தொடர்ந்து இதை வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணி மூலமாக தான் சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போது இது நம்மளுடைய ஃபைட்டாக நினைக்கிறோம். அவங்க சொல்கிறது அவங்களோட தான் நம்மளுடைய ஃபைட்டு தொடர்ந்து நடக்கும். சமத்துவமான பொது உடைமையான ஒரு சமூகம் வளரும்போது தீர்வுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கலை மூலமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? ஸோ நீங்க எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அறிவை ஜனநாயகப்படுத்துறது. இப்போது அடிப்படைவாதிகள் ஒருத்தனை சிந்திக்க விடாமல் இருக்கிறது என்னன்னா, அவன் எதையுமே வச்சு அறிஞ்சக்கூடாது. அறிஞ்சானா அவன் வந்து எதுக்கு அறிகிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு தான். புரிஞ்சுக்கின ஒருத்தவன் கம்முன்னு இருக்க மாட்டான். அவங்க அடக்குமுறைக்கு எதிராக அவன் போராட செய்வான். இதுதான் ஐடியாலஜி. அப்போது அவன் அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அறிவை வந்து நான் அவனோட டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது யார் இதை வந்து அவங்க அடக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே அவங்க திசை திருப்புவாங்க. இங்கே அடிப்படைவாதிகளாக இருக்கக்கூடிய மதவாதிகளாக இருக்கட்டும், சாதியவாதிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு முற்போக்கான புத்தகங்களை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க சொல்லுங்கள். அவன் பிள்ளையே அவங்களுக்கு எதிராக நிற்பாங்க. இதுதான் வந்து உண்மையானது. அதனால் வந்து நான் வந்து ஒரு டிஸ்கஷன் தான் விரும்புகிறேன். அறிவை வந்து எல்லாருக்கும் பரவலாக்கணும். அதன் மூலமாக மக்கள் வந்து அடுத்த சமூக அமைப்புக்கு உந்துதலாக அவங்க நம்மளோட பின்தொடருவாங்க நான் நம்புகிறேன்.
கலை வடிவில் ஒரு அரசியல் தாக்கத்தை ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு கலை வந்து ஒரு மனுஷங்கிட்ட ஒரு ஒரு கேள்வி எழுப்பும், ஒரு வாதத்தை முன்வைக்கும், அதன் மூலமாக அவனுக்கு ஒரு டிஸ்கஷனை உண்டாக்கும். அவன் வந்து நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், அடுத்து நம்ம யார், எது சரி எது தப்புன்னு அவனை வந்து யோசிக்க வைக்கும். ஆனால் அதை வந்து ஒரு சினிமா வந்து இதை தான் செய்ய முடியும் நான் நம்புகிறேன். ஆனால் அதை வந்து ஒரு அடுத்த சமூக மாற்றத்துக்கு கொண்டு போகணுன்னா அது வந்து ஒரு அமைப்பு வேணும், அதுக்குன்னு ஒரு தத்துவம் வேணும், அதுக்குன்னு செயல்பாட்டுடைய ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்து அந்த அமைப்போடு சேர்ந்து வேலை செய்கிறது தான் சமூக மாற்றத்தை உண்டாக்குமே தவிர ஒரு சினிமா வந்து சமூக மாற்றத்தை உண்டாக்காது. உண்டாக்குறதுக்கு முன் இருக்கிற ஒரு சமூக சூழலை அது வந்து மனிதர்கள்ட்ட ஒரு டிஸ்கஷனை உண்டாகும். அந்த சூழல் இப்போ உருவாகி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது உருவாக்கி இருக்குது அப்படின்றது இல்லை. நம்மளுடைய வேலை, அதுக்கான வேலையை நம்ம செய்துகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமைன்னு நம்புகிறேன். ஒரு முற்போக்கான ஒரு சமூகத்தை உண்டாக்குவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய படைப்பினுடைய டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது மக்கள் வந்து பின்னால் அது மாறுன்றது தான் உண்மையானது, மாறவே மாறாதுன்றது கிடையாது. கண்டிப்பாக மாறும். அதுக்கான சூழல் முன்ன விட இப்போ பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான நிகழ்வு நடக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே போகாமல் ஒரு எளிய மக்களுடைய வாழ்வியல சூழலை ஒரு படமாக்கப்பட்டு நீங்கள் அதை மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? இப்போது நான் யாரோட என்னுடைய அரசியலை, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவன் டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறனோ அந்த நபர்களுக்கு ஏற்ற ஒரு மொழியை தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போது நான் யாரோட பேசணும்னு நினைக்கிறனோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ, எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ அதை மாதிரியான ஒரு மொழியாக நான் கையாளணும்னு நினைக்கிறேன். அதுதான். எளிய மக்களுடைய வாழ்வியலை பேசும்போது பொருளாதார ரீதியாக அடிப்படுதா? அந்த தாக்கம் வந்து எப்படி இருக்கு? அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து அப்படி சொல்லி தான் இவங்க வந்து இந்த கமர்ஷியல் சினிமாவே உருவாக்கின்னு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மக்கள் வந்து தொடர்ந்து முதல்ல சினிமா உருவாகும் போது ஒரே ஷாட்டில் தான் சினிமா உருவாச்சு. அதுக்கு பிறகு வந்த எடிட்டிங் என்ற ஒரு துறையோ, பேக்ரவுண்ட் மியூசிக் என்ற ஒரு துறையோ, இல்லை வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டோ, ஒரு ஹெலிகாம் ஷாட்டோ, இல்லை ஒரு ட்ராக் இன் ட்ராக் அவுட் ஷாட்டோ, எந்த ஷாட்டுமோ சினிமா பார்க்குறதுக்கு முன்னே மக்கள்கிட்ட வந்து இந்த ஷாட்டு தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், இது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த டைரக்டரும் சொன்னதில்லை, எந்த ப்ரொடியூசரும் சொன்னதில்லை. உலகம் முழுக்கவே மக்கள் தன்னுடைய சினிமா பார்ப்பதன் மூலமாகவே இந்த சினிமாவுடைய மொழிகளை ஈஸியாக படிக்காத பாமர மக்கள் எல்லாருமே உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய தாக்கத்தை உலகம் முழுக்க சினிமா உருவாக்கின்னு இருக்குது. அந்த அடிப்படை அந்த மக்களை வந்து நான் நம்புகிறேன். அவங்க வந்து இதை நம்மளை விட அவங்க அட்வான்ஸாக இருக்கிறாங்க. நான் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு பல புத்தகங்கள் படிக்கிறேன், பல ஊர்களுக்கு போய் பயணிக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறேன். அப்படி எடுத்த படத்தை எதுவுமே படிக்காத மக்கள் ஈஸியாக அந்த கதை வந்து நல்லா இருக்கும், நல்லா இல்லை, இது நமக்கானது இல்லை அப்படின்றது ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களே வந்து ஒரு முடிவோட, இது ஒரு என்ன சொல்கிறது, முன்முடிவோட மனிதர்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பிற்போக்குத்தன்மையானது. சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித்துக்கு முன் பாரஞ்சித்துக்கு பின் அப்படின்றது தான் இப்போது உண்மை. பாரஞ்சித்துக்கு முன்னால் தலித் அரசியல் இங்கே எந்த அளவுக்கு பேசப்பட்டது, முற்போக்கான கதைகள் எந்த அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பாரஞ்சித்துக்கு பின் தான் இது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய பிரச்சனை பேச முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வந்து தோழர் பாரஞ்சித்து தான். அது அட்டகத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மெட்ராஸ் அதோட வந்தது. கபாலி ஒரு பெரிய ஹீரோ வச்சு, ஒரு சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு அரசியலை, மக்களுக்கான அரசியலை பேச முடியுன்றத கபாலி, காலா படங்கள் பார்த்தாலே தெரியும். அதை ஒட்டி தான் பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள், அசுரன் போன்ற படங்கள், இப்போ நந்தன் போன்ற படங்கள், இதை மாதிரியான படங்கள் வந்து வர்றது, எடுக்க முடியும், படம் வெற்றி அடையும் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசருக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது. அதை ஒட்டி அவங்க ஓட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய நோக்கம் நல்லா கருத்து சொல்லணும் அப்படின்றதான் இருக்காது. எது விற்கிதோ அதை வந்து அவங்க சிறப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க. குண்டு படம் நீலம் ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் பொருளாதார ரீதியாகவே. அதனால் பரியேறும் பெருமாள் வெற்றி பெற்றது. குண்டும் நல்ல வெற்றி தான். ரைட்டர் படம் மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்து நீலம் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷனில் எல்லா படங்களும் வெற்றி தான் கொடுத்துருக்கு. அந்த வகையில் வந்து ரஞ்சித்துடைய இன்னொரு முகம்தான் தயாரிப்பு நிறுவனமும். தான் எடுத்த படங்கள் வெற்றி அடைவது மட்டும் இல்லாமல் வெற்றி அடைகிற மக்கள் பேச தயங்குகிற கதைகளை, மற்றவர்கள் பேச தயங்குகிற கதைகளை
எடுத்து அதை வெற்றியடைய வைக்கணுன்றதுல அவர் மும்முனைப்பாக இருந்து கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அதை செயல்படுத்திட்டு வர்றார். ஓகே, ப்ரொடக்ஷன் டீம் பத்தி சொல்லுங்க சார். நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய பல இயக்குனர்களுக்கு பட வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீம் பத்தி சொல்லுங்க சார். டீம் பற்றி அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய அந்த நீலம் ப்ரொடக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்குதுல்ல, அது சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனத்தை இது பண்ணுறது, இதை மாதிரியான படங்களை எடுக்கணும் அப்படின்றதும், எந்த மனிதனையும் மொழியாலேயோ மதத்தாலேயோ சாதியாலேயோ வேற்றுமை இதோ அவங்கள வந்து ஓரங்கட்டுறதோ இருக்கக்கூடாது. இங்கே ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை படைப்பதற்கான படைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது எடுப்போன்றது வந்து ரஞ்சித் தொடருடைய அவர் நம்பி இருக்கிற ஒரு தத்துவத்தினுடைய நிலைப்பாடு. அதை அவர் வந்து எப்படி கமர்ஷியலாக இந்த மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி நல்ல பாட்டு, நல்ல கதைகளோட, காதலோட, சண்டைகளோட எப்படி சொல்லணுன்றதை வர படங்களை கண்டிப்பாக அவங்க ஆதரிக்கிறாங்க. அந்த படம் வெற்றியும் பெற்றிருக்கு. நீலம் ப்ரொடக்ஷன் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக மாறி இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷன்ல திரு ரஞ்சித் அவர்கள் இயக்கக்கூடிய படங்கள்ல சாதிய மோதல்களை உருவாக்கக்கூடிய படங்களா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பதில் இது இருக்குது. ஒரு நாளும் வந்து அந்த படைப்புகளை வந்து விமர்சிக்கிறவர்கள் யார் என்பதிலிருந்து தான் இதனுடைய என்ன மோதல் உண்டாகுதுன்னு தெரியும். இப்போது பிற்போக்குத்தனமாக போய் இது என்னுடைய சாதி, நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள்லாம் கீழானவர்களோ, நாங்கள் ஆண்ட பரம்பரை என்றோ, இல்லை நாங்கள் மொழியால் ஒரு சாதியால் எதாலும் ஒரு சின்ன பிரிவினையை கூட அவர் பேசுகிறதே கிடையாது. எல்லாரும் வந்து இப்போது ரெண்டு மனிதர்கள் உறவாடும் போது தான் புதிய சிந்தனை பிறகுது. ஒரு சமூகம் தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக தனித்தே நிற்கிது. என்னோடு நீ உறவாடுறதுன்றது வந்து என் வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்சுக்காமல் போகிறது வந்து உன்னுடைய அறிவுக்கு தான் அது வந்து கொந்தகம் விளைவிக்குது. உன்னை தான் ஊனமான அறிவோடு நீ இருக்கிற. அப்போது நீ வந்து சமத்துவமாக உனக்கு வந்து நீ அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து உன் குழந்தைக்கு வந்து நீ சொத்து சேர்க்கறத விட ஒரு அறிவான சமூகத்தில் நீ விட்டுட்டு போகிறது தான் உண்மையான பாதுகாப்பு. நீ ஒரு 500 கோடி வச்சுங்கிறத விட உன் குழந்தை வந்து ஒரு சமத்துவமான ஒரு பொது உடைமையான ஒரு சமூகத்தில் நீ குழந்தை விட்டு போகிறது தான் உண்மையான பாதுகாப்பு. 500 கோடி ஒரே நாளில் காலியாகிடும் இந்த முதலாளித்துவ சமூகத்தில். அப்படின்போது டிஸ்கஷனை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அறியாமையிலிருந்து தான் அந்த விமர்சனம் வருது. அவங்க தொடர்ந்து வாசிக்கிறது மூலமாக வாதிக்கிறது மூலமாக அதை தவறுன்னு கண்டிப்பாக உணர்வாங்க. சில நடிகர்கள் பேட்டி கொடுத்துக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான படங்களில் நான் நடித்தது தப்பு, நான் அது மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன், நான் எல்லா விதமான படங்கள் நல்ல படங்கள் நடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சில இயக்குநர்களும் அதே மாதிரி நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ரஞ்சித்தை வந்து அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சில இயக்குநர்கள் வெற்றிமாறன், ராம் போன்றவர்களெல்லாம் ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் அப்படின்னு தமிழ் சினிமா இருக்குது அப்படின்னு சொன்னதும், ரஞ்சித்தால் தான் நான் அசுரன் போன்ற படங்களை வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னதும், இதெல்லாமே அவருடைய வெற்றிக்கான சாட்சி. அவர் உருவாக்கின 15லேருந்து 20 மேற்பட்ட இயக்குநர்கள் அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்தவங்களே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக போயிட்டுருக்கு. இதை விட என்னென்னா ரஞ்சித்துடைய மிக முக்கியமான வேலையாக நான் நினைக்கிறேன்னா, நல்ல படங்கள் அவர் எடுக்கிறது முக்கியம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த சினிமாவுடைய கட்டமைப்பு இது ஒரு ஆண்டான் அடிமை செட்டப்லேயே இருக்கும். ஒரு டைரக்டர் அசோசியேட்டுக்கு இடையில, அசோசியேட்டுக்கு டைரக்டருக்கு இடையில, ஒரு மேனேஜருக்கு இது இடையில, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு இடைக்குள்ள நடக்கிற, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு நடக்கிற இந்த அடிமைத்தனமான ஒரு இதில் கட்டமைப்புக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய கதைகளை, பேச முடியாத கதைகளை எல்லாம் தேக்கி வச்சு தன்னுடைய கனவுகளோடு வந்து போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரும்பி போயிருக்கிறாங்க. இங்கே ஜெயிச்சவங்க மட்டுமே இல்லை, இந்த அமைப்புக்குள்ளே சிக்க முடியாமல் ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் நானும் நிறைய கனவுகளோடு வாசிச்சுட்டு இங்கே சினிமாவில் வேறு ஒன்று இருக்குன்னு வந்து இந்த அமைப்புக்குள்ளே என்னால் இயங்க முடியாமல் நான் ஓடி போய் இரும்பு கடலில் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் ப்ரொடக்ஷன்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி நாம் மட்டும் நல்ல படம் எடுக்கிறதுனா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 படம் எடுக்க முடியும். ஆனால் பேச தயங்குற கதைகளை வைத்து கொண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரில் குறிப்பிட்ட சில கதைகளையாவது நம்ம வந்து எடுத்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து நிறைய இயக்குநர்களை நல்ல கதைகளோடு வரவங்களை ஆதரித்து நல்ல படங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் அவருடைய. அதில் எங்கேயுமே அவர் சமரசம் ஆனதே கிடையாது.
ரொம்ப அழகான விளக்கம் சார். உங்களுடைய முதல் படம் வந்து இரண்டாம் உலகப் போரின் குண்டு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு அடுத்த படம் தண்டகாரண்யம் எடுக்கணுங்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. அப்படி இல்லை, நான் வந்து இரண்டாம் உலகப் போருக்கு முன்னவே நான் கலியன் கதை எழுதியிருந்தேன். அதுதான் நான் முதல் படமாக பண்ணுறதா இருந்தேன். இப்போ ரஞ்சித்தோடகிட்ட நான் 2 லைன் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், குண்டு வந்து ஒரு முதப்பட டைரக்டருக்கு ரொம்ப சேஃபான ஒரு சின்ன பட்ஜெட்டு, அழகாக வந்து ஈஸியாக எல்லாரையும் புது விஷயம் ஈஸியாக கவரும். கலியன் வந்து நீ வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்பேஸை நீ வந்து பார்க்கும்போது உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கலியன் வந்து நீ 2வது படமாக பண்ணலாம், படமாக குண்டு பண்ணுன்னு சொன்னார். அதனால் என்கிட்ட அப்போவே 2 ஸ்கிரிப்டுக்கான லைனும் இருந்தது. அப்புறம் தான் நான் குண்டு ப்ராப்பராக எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட நான் காட்டினேன். அதுக்கு பிறகு நான் அப்போவே இந்த கலியன் கதை என்னோட இருந்ததுனால நான் உடனே அதை தொடங்கிட்டேன், நான் அந்த கதையை எழுதணும்னு சொல்லிட்டு. தண்டகாரண்யம் வந்து கலியன் வந்து பெரிய பட்ஜெட்டு, ரஜித்தோட ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக நீலம் ப்ரொடக்ஷனில் வரணும்னு நினச்சாரு. ஆனால் சில காரணங்களால் அந்த படம் அந்த கொரோனா மற்ற விஷயங்களால் அது டேட் மிஸ் ஆனதுனால பண்ண முடியாமல் போச்சு. தண்டகாரண்யம் நான் கல்யாண படத்துடைய ஸ்கிரிப்ட் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் போன ஒரு காட்டில் தங்கி இருக்கும்போது அங்கே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஒரு தம்பியுடைய கதை தான் தண்டகாரண்யத்துடைய ஒரு பகுதி கதை. அதிலிருந்து பல பேருடைய கதைகளை கேட்டு அப்புறம் ஜார்க்கண்ட் மற்ற விஷயங்களோட பேசி அப்படி உருவான கதை தான். அப்போ ஒரு கதை கேட்கும்போது இது ரொம்ப ஒரு இது சொல்ல வேண்டிய கதை தான், இது யாரும் அறியாத கதையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போ கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணுவேன் என்கிட்ட இருக்கிற நண்பர்கள், அப்புறம் அவங்ககிட்டலாம் சும்மா ஃபோன்லேயும் பேசுவேன், நேர்லேயும் பேசுவேன். இப்படி ஒரு கதை ஒரு படம் பார்த்தேன், இல்லை ஒரு கதை இருக்குது, இது ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓ சூப்பராக இருக்குது, அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் தேட்டரில் வந்து பார்க்குறவங்க ஆடியன்ஸாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்குதுன்னா இப்போ மக்களுக்கு பிடிக்கும், நம்ம நம்புகிறோம். அப்படி தான் அந்த படம் பண்ணுவோம் நம்ம நம்புறோம். உங்களுக்கு சினிமா துறையில் வரணுங்கிற ஆசை எப்படி வந்தது? உங்களுடைய மிகப்பெரிய குரு யாரு? எனக்கு ஆசை வந்து இப்போ சினிமா பொதுவாக சொல்கிறது தான், எல்லாருக்குமே சினிமா பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சினிமாவை வந்து ரொம்ப கிட்ட பார்த்தது வந்து எங்கள் ஊரில் தான் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே போன பேட்டில் கூட சொன்னேன். எங்கள் ஊரில் வந்து ராமராஜ் ரசிகர், விஜய் ரசிகர், விஜயகாந்த் ரசிகர், ரஜினி ரசிகர் இருப்பாங்க. அதில் எங்கள் மாமா வந்து சங்கர், அப்புறம் குமார், ரமேஷ் 3 பேர். அவங்க வந்து சென்னையில் வந்து வேலை செய்யிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ராமராஜ்கிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதை வந்து எங்கள் ஊரில் எல்லாரும் போய் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே எடுத்துன்னு வந்தோடனே அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கின்னு தெருவாக எல்லாரும் பார்க்குறது, இது உண்மையிலுமே நீ தான் நின்மையா, இல்லை பீச்சில் அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்களா, அதை மாதிரி அப்படி தான். அதுதான் நான் பார்த்த முதல் சினிமா இது. அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் அண்ணன் வந்து முகிலன் சொல்லிட்டு, முகிலன் என்கிற குழந்தைகள், அவர் வந்து சில படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சில படங்களில் வந்து வேடிக்கை பார்க்குறாகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ வந்து டேரக்டர் பொற்காலம் படுத்தும் போது டேரக்டர் சேரன் கிட்ட, நடிகை மீனா கிட்டலாம் வந்து கையெழுத்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தது. அவருக்கு அந்த டைரி கொண்டாந்து என்கிட்ட காட்டுவார். காட்டும்போது நான் அப்போ வந்து நான் அதெல்லாம் தடவி பார்க்கறது, உண்மையிலுமே அவங்க தான் போட்டாங்களா, அப்படி ஒரு பிரமை இருக்குல்ல, நம்ம கிராமங்கள்லேருந்து வரோம் அந்த இது. அப்படி தான் அவர் போய் நான் படம் பண்ணுருவேன் அப்படின்னாலாம் என்கிட்ட வந்து சொல்லும்போது, அப்போ அவரே பண்ணும்போது நாம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் நான் அவர் பின்னால் தான் நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் கல்லூரிக்கு கல்லூரி காலத்திலே நான் முடிவு பண்ணிட்டேன், சினிமாவில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்னுடைய கவிதை தொகுப்பு 2 வந்தது. அது வந்தவொடனே அப்படியே சினிமாக்கு இருந்தது. சமீப காலமா இப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் பேசக்கூடிய திரைப்படங்கள் மட்டும்தான் வெளிவருது. கமர்ஷியல் படம் இது வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ சாதாரண ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த மாதிரி போகும்போது அதை வந்து அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு வதந்தி தான். இது கமர்ஷியல் படங்கள் தான். இப்போ 100 வருஷம் சினிமா வந்துச்சுல, ஒரு 100 படம் கூட அரசியல் படம் கிடையாது. வருஷத்துக்கு 250 படம் வருது. 100 வருஷமாக வந்துட்டு இருக்கிறதுலே 100 படங்கள் தான் அரசியல் படங்களாகவும் மக்களோட பிரச்சனை பேசுகிற படங்களாகவும் ரொம்ப கவனமான படங்களாகவும் இருக்கும். நீங்கள் விரல் விட்டு கூட எண்ணிக்கலாம். மற்றது மக்களை சிந்திக்க விடாமல் அவங்கள வந்து வச்சிருக்கிற படங்கள் தான் அதிக படங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு புத்தகத்தை ஆரம்ப ஸ்டேஜில் படிக்கும்போது ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படித்தாலே தூக்கம் வந்துடுமோ, எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குதோ, தண்ணி உள்ள போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு. அதை மாதிரி தான் இதை மாதிரியான படங்களையும் அவங்களுக்கு வந்து தோணும். ஒரு கமர்ஷியல் தொடர்ந்து வேறு மாதிரி வெட்டு குத்து, வேறு மாதிரி டாடா சும்மா பறக்கிறது, புளிய மரம் கீழே உயர்றது, இப்படி பார்த்தவங்களுக்கு
வேற ஒரு படத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மொழியிலிருந்து அவங்களுக்கு வந்து வேற ஒன்றா இருக்கும். ஆனால் தொடர்ந்து பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து ரொம்ப அப்படி புரிஞ்சுக்கனால தான் அரசியல் படங்கள் பேசப்படுது. அதோட கமர்ஷியல் படங்கள் நிறையா வருது. 200 படம் வருது வருஷத்துக்கு, 10 படம் தான் அரசியல் படம் வருது. 10 படமும் பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 200 படத்தையும் வந்து மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாளா நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஒரு கதாநாயகனுக்காக தான் நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா உங்ககிட்ட? அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய கதாநாயகனே என்னுடைய கதை தான். சூப்பர். அதனால வந்து கதைக்கு தான் நம்ம வந்து பேசுறதுக்கு தான் ஒரு முகம் தேடுறோம். அதுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு இடம் தேடுறோம். தவிர கதாநாயகனுக்காக எழுதுறதுன்றது வந்து அது எப்பவுமே என்னுடைய இயல்பிலே இல்லை. அதனால அது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு இந்த இண்டஸ்ட்ரியில? நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக ஒருத்தவங்க பிடிக்கும். குறிப்பிட்டு அப்படி இவங்க தான் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம். தண்டகாரண்யம் படத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷூட்டிங்னா எனக்கு இயல்பாக போயிடும். ஒரு நாள் திடீர்னு வந்து தங்கலான் வந்து கேஜிஎஃப்ல ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு ஒரு தொடக்கம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் தொடங்குறாங்க. அவர் வந்து தண்டகாரண்யம் தொடக்க விழாவுக்கு வரதா இருந்தது. அப்போ ஷூட்டிங் இருக்கிறதுனால வர முடியாமல் இருந்தது. திடீர்னு அங்கே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வரன் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு காட்டில் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு 10-15 கிலோமீட்ரு நாங்களே ரோடு போட்டு ஒரு மலை மேலே போயிட்டு ஒரு கிராமத்தில் ஷூட் பண்ணிட்டோம். திடீர்னு ரஞ்சித்தோட வரதா இருந்தது. வரன்னு சொன்னாங்க. எனக்கு இவர் வந்தாலே நமக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால நான் வந்து முதல்ல வந்து கேமராமேன் கூப்பிட்டு இதெல்லாம் சார் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் எடுத்துட்டு சொல்லியிருக்கிறோமோ அதை பூரா எடுத்துடணும். அவர் வரும்போது கரெக்டாக பிரேக் விட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால் வந்து அன்றைக்கி காலையிலே போயிட்டு பக்காவாக செட் பண்ணி ஷூட் பண்ணிருக்கிறோம். அப்புறம் வந்து கீழே வந்து என் அசிஸ்டண்ட் நிற்க வச்சுருந்தேன். மழை வந்து எப்படின்னா ஒரு மலை மேலே ஏறி ரொம்ப தூரம் வந்துட்டு பிறகு மறுபடியும் மழை வந்து இப்படி நெட்டாக தொடங்கும். அதில் வந்து நாங்கள் ஒரு 500 அடி மேலே போய் நின்றுங்கிறோம். ஏற்கனவே மலை தான் அந்த ஊரே. அந்த மலையை அந்த ஊர்லேருந்து 500 அடிக்கு மேலே போயிட்டு ஒரு நிலத்தில் எடுத்துன்னு வந்தோம். அப்போது இவர் வந்து கீழே கார் வந்துட்டாருன்னு அசிஸ்டன்ட் சொன்னான். இவர் ஏறி மேலே வந்தவொடனே நான் பிரேக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் எடுக்கும்போது ஏன்னா அவர் 2 படத்துலையுமே நான் வந்து பெரும்பாலும் நான் மெட்ராஸ் கபாலி ஒர்க் பண்ணேன். 2 படத்துலையுமே மானிட்டர்கிட்ட நான் ஒரு நாள் இருந்ததே இல்லை. நான் பெரும்பாலும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால நான் வந்து ஷூட்டிங் நடக்குதுன்னா 1/2 கிலோமீட்டர் கர்நாடகா சுற்றி இருப்பேன். ஏதாவது பொருள் வாங்க போயிருப்பேன். இப்படியே தான் இருந்தேன். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு கூட அவர் வந்து ஏதோ ஒரு மாண்டேஜ் கூட நான் உட்காந்து கேமராமேனாக எடுத்ததே இல்லை. அப்படி இருந்ததுனால நான் ஷூட் பண்ணுறதை வந்து அவர் இருந்தால் நமக்கு வந்து இயல்பாக இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லாமாவும் அவர் தான் இருக்கிறார். சரி, அதனால் நமக்கு ஒரு இது டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. சரி, அவர் வந்த உடனே நான் வந்து பிரேக் சொல்லிட்டேன். உடனே கலையாசம் வந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், இதை மாதிரி வந்து இது வந்து நீங்கள் வரேன்னு சொன்னோடனே அவன் பிளான் பண்ணியாச்சு, நீங்கள் வந்த உடனே பிரேக் சொல்லுன்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வரும்போது மேலே ஏறி வந்த உடனே பிரேக் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவார்னு நினச்சிருந்தோம். அவர் வந்து அதெல்லாம் முடியாது, நீ எப்படி தான் ஷூட் பண்ணணும் அன்றைக்கி பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தார். அப்புறம் நான் மறுபடியும் கேமரானோட ஒரு டிஸ்கஷன், இந்த வேறு 4 மாண்டேஜில் மீதி இருக்கிற 500 அடியும் ஏறிடணும் நம்ம அப்படி சொல்லிட்டு. ஏன்னா உச்சியில் வந்து மலை உச்சியில் வந்து அவங்க லவர்ஸ் 2 பேரும் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வந்து பெரிய சீன். அந்த சீன் வந்து நாங்கள் வந்து அந்த லைட்டிங்க்கு 4 மணிக்கு அங்கே தொடங்கினா நம்ம 6 மணிக்குள்ளே லைட்டு சன்செட் ஆகிறதுக்குள்ளே முடிச்சிடணுன்றது எங்களுடைய பிளானாக இருந்தது. இப்போ 500 அடிக்கு மேலே இருக்குது அந்த இடம். நாங்கள் என்ன பண்ணோன்னா மாடு வெட்டி வர மாதிரி ஒரு மாண்டேஜ், அப்புறம் கத்தி தீட்டுற மாதிரி ஒரு மாண்டேஜ், 2 பேர் லவர்ஸ் நடந்து வர மாதிரி, இப்படி ஒரு 5-6 மாண்டேஜ்லேயே ஒரு 100 அடிக்கு ஒரு மாண்டேஜ், 100 அடிக்கு ஒரு 100 மாண்டேஜ், 100 அப்படி பிளான் பண்ணி 5 மாண்டேஜில் மலைக்கு போயிட்டேன். இவர் வரமாட்டார் ஏறி இவ்வளோ தூரம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு திரும்பி பார்க்குறேன், வந்து மேலேயும் வந்து நின்றுட்டார். அப்புறம் அந்த சீன் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ போகும்போது தான் தோழர் வந்து யானை வந்து அவருடைய காரை வந்து வழிமறிச்சிச்சு. அது ஒரு சம்பவம் நடந்து அதான் சொல்லலாம். சினிமா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயம், நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறையினர்கிட்ட சொல்லி கொடுக்க போகிற விஷயம், இது என்ன சார்? கற்றுக்கிட்ட விஷயம்ன்றது வந்து என்னன்னா, எனக்கு வந்து நான் 2 படம் தான் ஒர்க் பண்ணேன். நான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து குண்டு ஆஃபீஸ் போகும்போதும் மொதல் நாள் போய் நான் மெட்ராஸ் படம் தான் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி நான் தண்டகாரன் ஆஃபீஸ் வரும்போதும் நான் மெட்ராஸ் படம் தான் மொதல் நாள் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா மெட்ராஸ் படம் தான் எனக்கு வந்து படம் எடுக்கிறத ஒரு திமிரையும் எனக்கு சினிமா எடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சது வந்து நான் மெட்ராஸ் படத்தை ஒரு படத்துலையும் நான் ரெடி ஆகிட்டேன்.
அதனால் வந்து எனக்கு மெட்ராஸ் வந்து எனக்கு ஒரு சிலபஸ் மாதிரி. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு தவறு செய்தாலோ இல்லை எனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்தாலோ எங்கள் தோழர் வந்து எப்படி அதை எதிர்கொண்டார் அப்படின்றது வந்து நான் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் அதை இது பண்ணுவேன். அதிலிருந்து அப்புறம் நான் 2 படம் பண்ணுறதுனால எனக்குன்னு ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். என் அசிஸ்டண்ட்டோ என் ஒய்ஃபோ என்னை சுற்றி இருக்கிறவங்களோ நான் வந்து ரஞ்சித் தோழர் பற்றி ஒரு 100 கதை வச்சுருந்தேன்னா 100 கதையும் அவங்ககிட்ட ஒரு 50 முறையாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கதையும் அவங்களுக்கே பயங்கர வெறுப்பாயிடுவாங்க. யாரா எப்பப்போ தரம் ரஞ்சித்ன்றான், இவங்க தோழர்ன்றான், இவங்க டைரக்டர்ன்றான் அப்படின்வாங்க. நான் சலிக்கவே மாட்டேன் அவரை பற்றி கதைகள் பேசுறது. அதனால் வந்து என்னை வந்து எப்பயுமே வந்து என்னை வந்து எந்த சூழ்நிலை என் லைஃப்பில் நான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தோழர் ரஞ்சித்துக்கு தான். உங்களுடைய முதல் படத்துல தோழர் என்ற சொல்ல நீங்க அதிக முறை பயன்படுத்தி இருந்தீங்க, அறிமுகப்படுத்தி இருந்தீங்க. இந்த தண்டகாரண்யம் படத்துலயும் அந்த சொல்ல தோழர்களை நம்மளால பார்க்க முடியுமா? 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்துல தோழர்கள் என்ற சொல்லு எப்படி வந்ததோ அது தோழர் என்ற சொல்லுக்கான தோழர் என்ற சொல்லு வந்த படம். இது தோழர்களை பற்றிய படம். அதனால வந்து தண்டகாரண்யம் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமா இருக்கும். நான் குறிப்பாக மெட்ராஸ் படத்து ஷூட்டிங் போதே நான் வந்து எல்லாரையும் தோழர் தான் கூப்பிடுவோம். எங்கள் டீமே தோழர் தான் கூப்பிடுவாங்க. என் பேரே தோழர் நினச்சிக்கிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், தோழர் வரனா அப்போ வந்து என் பேரே தோழர் நினச்சிக்கிட்டாங்க ஆரம்ப ஸ்டேஜில். அப்படி தான் வந்து காட்சார் கூட என்னை தோழர் தான் கூப்பிட்டுருக்காரு. அதனால் வந்து தோழர்ன்றது வந்து எங்களுடைய டீம்லேயே ஆரம்பத்திலேருந்தே எங்களுக்குள்ளே பேசிக்கிற வார்த்தை தான். நாங்கள் அடிக்கடி தோழர் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த சொல் வந்து முண்டில் வந்து நான் வந்து சில இடத்த வலிஞ்சே வச்சேன். ஏன்னா நான் ஆரம்ப ஸ்டேஜில் இடதுசாரி இயக்கத்துக்குள்ளே வரும்போது அந்த தோழர்ன்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஒருத்தவங்களை மதிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் மரியாதையாக சொல்கிறதுக்கு எனக்கு தோழர்ன்ற சொல்லு தான் எனக்கு நான் வச்சிருக்கிற வார்த்தைகள்லேயே ரொம்ப உயர்வான ஒரு சொல்லாக நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதரையும் அவங்கள வந்து நான் தோழர்னு சொல்லி கூப்பிடணும் நான் நினைக்கிறேன், அதை தான் செய்கிறேன். அதனால் அந்த சொல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் கூட அவருடைய படத்துல எங்களுடைய யூனிட்டையே நாங்க தோழர்னு தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இடதுசாரி பக்கம் சினிமா போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபைட்டு தான் பண்ணுறோம். அவங்களுடைய எப்பவுமே வலுவாக அந்த பக்கம் ஒரு கரை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவை வந்து விடுதலையாக இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து தொடர்ந்து அதிகார வர்க்கத்தோடு ஒரு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது வந்து இடதுசாரின்றது வந்து வெறும் வார்த்தையாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்விற்குள்ளே அந்த தத்துவம் என்னவா மாற்றத்தை உண்டாக்கியிருக்குதுன்றதையும் நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வருங்காலங்களில் வந்து மிக முக்கியமான படங்களை வந்து தத்துவம் சார்ந்த படங்கள் கண்டிப்பாக வரும் நான் நம்புகிறேன். திரைப்படங்கள் விமர்சனம் பத்தி சொல்லுங்க சார். திரைப்படங்கள் வந்தா 3-4 நாளைக்கு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து கோர்ட் சைட் போகும்போது அதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக விமர்சனங்கள் அது ரொம்ப ஆரோக்கியமானது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அது யாரும் தடுக்கவும் முடியாது. அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. ஒரு படைப்பை வந்து அது எந்த ஐடியாலஜிக்கலாக அவங்களுடைய நோக்கம் என்ன, எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்றதில் பொறுத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். அது வந்து அந்த படைப்பு பேசுகிற அரசியலோ அது வாழ்வையோ அது விமர்சனம் பண்ணுறது வேறு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தவறானது. ஆனால் கண்டிப்பாக விமர்சனம் வந்து தேவை. கண்டிப்பாக அது வரவேற்கப்பட வேண்டியது. உள்நோக்கத்தோட விமர்சிக்கிறவங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? உள்நோக்கம்ன்றது வந்து மக்கள் முன்னால் அவங்களை அம்பலப்படுத்துவது தான். நம்ம தானாகவே அது வந்து தவறான நோக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக மக்கள் முன்னால் அவங்களே அம்பலப்பட்டுருவாங்க. அது அடுத்து வரவங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அதனால் சரியாக விமர்சனம் செய்யணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக மிக அழகா உங்களுடைய நேரத்தை எங்க கூட உங்களை பத்தி, படங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இனி வரப்போற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற புதிய சிந்தனை நேயர்கள் சார்பா, மக்கள் சார்பா நாங்க வாழ்த்துறோம். நன்றி சார். மகிழ்ச்சி. தொடர் நன்றி.